பர்சன் ஏக்கும் பர்சன் பிக்கும் 2 பேருக்குமே ஃபீவர் இருக்குது. 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கப்புறமா 2 பேருமே டேப்லெட் எடுக்கிறாங்க. பர்சன் ஏக்கு டாக்டர் ரியல் மெடிசன் கொடுக்குறாரு. அதே மாதிரி பர்சன் பிக்கு சுகர் பில் கொடுக்குறாரு மெடிசன் பதிலாக. ஆனால் அந்த பர்சன் பிக்கு அவங்க எடுக்கிறது சுகர் பில்லுங்கிறது தெரியாது. ஆனால் நார்மலாக டேப்லெட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதே மாதிரி பர்சன் ஏக்கு டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த டேப்லெட் சாப்பிட்டதுனால அவங்க பாடி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதேமாதிரி அவங்க ஃபீவர்லேருந்து சரியாயிட்டாங்க. அதே மாதிரி பர்சன் பி சுகர் பில் தான் சாப்பிட்டாங்க, ஆனால் அவங்க சரியாயிட்டாங்க. இதே தான் பிளெசிபோ எஃபெக்ட். அதாவது அந்த பர்சன் பிக்கு சுகர் பில் தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் டாக்டர் சொன்னதை வச்சு அவங்க அதை நம்பினாங்க. ஓகே, நம்ம தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே பாஸ்ட்டில் அவங்க டேப்லெட்லாம் போட்டிருப்பாங்க. அதனாலேயே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். அதனால் எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். இதனால் அவங்க மைண்டில் ஒரு பிலீஃப் வந்துடும், சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி. அதனாலேயே நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக என்டார்ஃபினை ரிலீஸ் பண்ணும். அதுதான் பாடியோட நேச்சுரல் பெயின் கில்லர். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, நம்ம மைண்ட் பாடியோட கனெக்ஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த பிளெசிபோ எஃபெக்டாலும் புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி நொசிபோ எஃபெக்ட்டுங்கிறது இதுக்கு வைஸ் வர்சாவாக இருக்கும்.